இட்லி மாவில் தான் நம்ம ஆப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 10-12 ஆப்பம் வர அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 10-12 ஆப்பத்துக்கு இந்த அளவுக்கு தேங்காய் போதும். அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்காக இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தேங்காய் அரைச்சி பால் எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம். இட்லி மாவு எடுத்துருக்கோம், அதில் தண்ணியெல்லாம் சேர்க்கல, அது கெட்டியாக தான் இருக்கும். நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றுறோம் இல்லையா, அந்த தண்ணியே அதுக்கு போதும். தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை. இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை போட தேவையில்லை. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம ஆப்பம் செய்கிறப்போ, அதனால தான் சோடாப்பு, இது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஆப்பம் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த ஆப்ப சோடா போடாமையும் செய்யலாம். ஆனால் அந்தளவுக்கு மெதுன்னு இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கிறது. நம்ம ஆப்பத்துக்கு தனியாக மாவு அரைச்சாலுமே ஆப்ப சோடா போட்டு தான் நம்ம மாவு கலந்து வைப்போம். அதனால கொஞ்சம் ஆப்ப சோடா இதுலேயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்தாச்சு. உடனேலாம் ஆப்பம் செய்ய வேணாம், ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம ஆப்பம் செஞ்சுக்கலாம். மாவு கலந்து வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டு எடுத்து பிடிச்சி விடணும். எண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சாலும் எவ்வளோ சூப்பராக ஆப்பம் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தனியாகலாம் நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம இட்லி மாவுலேயே ஆப்பம் சூப்பராக வரும். நீங்களும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் தான் அடிக்கடி செய்வீங்க ஆப்பம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆப்பத்துக்கு கொஞ்சம் தேங்காய் பால் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 1 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பால் எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய்க்கு 4 ஏலக்காய் போடுறேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். கப்பில் 1 கப் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா தேங்காய் கரெக்டாக முங்கணும். தேங்காய்க்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அளவு வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி 2 டைம் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.